ஸோ இதுதான் ஐஜிஐ டெல்லி மெட்ரோ. ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டெர்மினல் நம்பர் 3 டெல்லி ஏர்போர்ட்டுக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிறையா பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கார் டாக்ஸிஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டிபார்ச்சர் ஏரியா மேலே வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு டிபார்ச்சர் ஏரியா. இது என்றைக்குமே வந்துட்டு 24 ஹவர்ஸ் டெல்லி ஏர்போர்ட், முக்கியமாக டெர்மினல் நம்பர் 3 இப்படி தான் எப்போயுமே வந்துட்டு செம்ம ஃபுல்லாக இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு ஏர் இண்டியா கவுண்டரில் வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட் உள்ளே போக போகிறோம். ஸோ வெளியில் நிற்கிற டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேட்டுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டு நம்பர் போட்டிருப்பாங்க, 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு. எதில் கம்மியாக இருக்கோ அதை பார்த்து உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏர் இண்டியா கவுண்டர் அப்படின்னா கவுண்டர் நம்பர் எஃப்ல இருக்கும். ஸோ எஃப்க்கு போயிட்டு நம்ம போர்டிங் கார்டை வாங்க போகிறோம். ஸோ போர்டிங் கார்டு வாங்கின உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிக்கணும். ஏன்னா வந்துட்டு இது லாஸ்ட் மினிட் நம்ம டிலேவே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போர்டிங் கார்டெலாம் வாங்கிட்டு இப்போ நம்ம டிபார்ச்சர் ஏரியாவுக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இங்கே பார்க்க முடியும், நிறைய பேர் தூங்குறதை பார்க்க முடியும். யாரெல்லாம் வெப் செக்இன் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் சீக்கிரமாக வந்து உள்ளே பெட் மாதிரி வச்சுருப்பாங்க டிபார்ச்சர் ஹாலில். ஸோ அங்கே வந்து தூங்கிடலாம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா ஏர்போர்ட்லேயும் இந்த மாதிரி நிறைய கார்ஸை நிப்பாட்டி வைக்கிறது இப்போ ஃபேஷனாக போச்சு. ஸோ எல்லா நியூ மாடல்ஸ் காரும் இப்போ காரில் ஏர்போர்ட்டில் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராவலேட்டர் வழியாக நடந்து சீக்கிரமாக நம்ம ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு early morning flight 5 o'clock departure. மணி இப்போ வந்துட்டு ஒரு 4:30 ஆகுது. AA443 அவுரங்காபாத். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்துட்டு டேரெக்டாக டெல்லியிலேருந்து அவுரங்காபாத் போக போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைட் வந்துட்டு 5 o'clock கரெக்டாக டெய்லி நம்ம டெல்லி ஏர்போர்ட்லேருந்து அவுரங்காபாத் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புவோம். இது வந்துட்டு ஏர்பஸ் A320 நியோ மாடல். ஸோ இந்த மாடல் ஏர்கிராஃப்ட்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 180 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 hours மேக்ஸிமம் 2 hours ஆகும். ஃப்ளைட் இப்போ புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு early morning ஃப்ளைட்னாலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பி வர மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒரு 2:30 இல்லைனா 3 o'clock கிளம்பி ஒரு 2 hours முன்னாடி வந்தால் தான் நீங்கள் early morning ஃப்ளைட்டான 5 o'clock ஃப்ளைட்டை நீங்கள் பிடிக்க முடியும். ஸோ நம்ம ஃப்ளைட்டோட இன்னர் அந்த லைட்டெல்லாம் இப்போ டிம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா எல்லா லைட்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ 5:15 ஆகுது. 5:15 பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லியே வந்துட்டு ரன்வே நல்லா பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக விடிஞ்சிருக்கு. 6 o'clockலாம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சன்லைட் வந்துடும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு சம்மர் சீசன் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால கரெக்டாக 5:15க்கு early morning வந்துட்டு சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவே நீங்கள் டிசம்பர் ஜனவரிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா 6:30 தான் இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ்டாக ஃபாகாக இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம டெல்லி ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டு மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 5:20 ஆகுது. ஸோ 5:20க்கு நம்ம டெல்லி ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ கீழே பார்க்கும்போது டெல்லி ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியுது. பட் அந்த மிஸ்ட்டு ஃபாகு கொஞ்சமாவது இருக்கும்ல சம்மர்னாலும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் நான் வந்துட்டு ஃப்ளைட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்கேன். சப்போஸ் ஃப்ளைட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த சன்ரைஸ் ஆகிறது சூப்பராக தெரியும். பட் எனிவேஸ் இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்ன வியூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ உட்காந்துருக்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ். இது எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு பக்கத்தில் 2 சீட்டு நல்லா தாராளமாக காலியாக தான் இருந்தது. ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டெல்லி அமிர்த்சர், டெல்லி அவுரங்காபாத் இதெல்லாம் வந்துட்டு 2-3 சீட்டுக்கு தாராளமாக காலியாக தான் இருக்கும். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்கிறதுனால ஆக்சுவலாக சன்ரைஸ் வந்துட்டு ஃப்ளைட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு வசதியாக இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம முகத்துலேயே அப்படியே அந்த சன்லைட் அடிக்கும். ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா early morning நல்லா தூங்கலாம். ஸோ யாரெல்லாம் early morning ஃப்ளைட் எடுக்கிறீங்களோ ஃப்ளைட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துக்கோங்க. அப்படி தான் மட்டும்தான் உங்கள் முகத்தில் வந்துட்டு அந்த சன்லைட் அடிக்காது. நீங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். ஸோ ஏன்னா நீங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் அந்த விண்டோவோட ஷட்டரை நீங்கள் வந்துட்டு திறந்து வச்சுருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் யோகர்ட் மேங்கோ ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. யோகர்ட்லேயே ஒரு சின்னதாக ஒரு அமுல் பட்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு மஷ்ரூம் மசாலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பொட்டேட்டோ பீசஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ நம்ம மேகத்தில் மேலே பறந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மேகத்து மேலே பறக்கும் போது ஆக்சுவலாக நம்மளுக்கு பக்கத்தில் மேகம்லாம் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே மேகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் early morning டிபார்ச்சர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மேகம்லாம் உங்களுக்கு கீழே வர மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இதுதான் நம்ம ட்ரே டேபிள். இதை நம்ம அன்ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ட்ரே டேபிள். இதெல்லாம் ரொம்ப பழைய ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நமஸ்தே ஏர் இண்டியா மேகசின் பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த மேகசின் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் எந்தெந்த ஃப்ளைட்லாம் ஏர் இண்டியா பறக்குதோ எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த இன்ஃப்ளைட் மேகசின் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஏர் இண்டியாவோட அந்த ஃபியூச்சரில் அவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ போர் அடிச்சது அப்படின்னா அதை பார்க்கலாம். ஸோ நமஸ்தே அப்படின்றது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற மந்த் பார்த்துட்டிங்கன்னா மே மந்த். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு மே மந்த் எடிஷன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மந்த் வரும்போது இந்த எடிஷன் இருக்காது, வேறு ஒரு புது எடிஷன் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக மேகமாக இருக்குது, மேலே மேகமாக இருக்குது, நம்ம நடுவில் பறந்துகிட்டு இருக்கோம். ஸோ அவுரங்காபாத் நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு அவுரங்காபாத் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட சினாரியோ. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நான் உங்களுக்கு தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஏதோ இன்ஃப்ளைட் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கேட்போங்க. यात्रा करने के लिए हम सभी का धन्यवाद। फिर मिलने की उम्मीद करते हैं। In India we never say goodbye but always see you again and we hope to do so soon. Namaste. ஸோ அவுரங்காபாத் ஏர்போர்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சின்ன ஏர்போர்ட். இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வே, ஒரே ஒரு ரன்வே தான் இருக்குது. அதே ரன்வேல தான் டாக்ஸியும் பண்ணுவாங்க, டேக் ஆஃபும் அதே ரன்வேல தான் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அவுரங்காபாத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவுரங்காபாத் ஏர்போர்ட்டில் காலையில் ஒரு மேக்ஸிமம் 3 ஃப்ளைட்ஸ் இருக்கும், அப்புறம் ஈவினிங் ஒரு 4 to 5 ஃப்ளைட்ஸ் இருக்கும், அப்புறம் நைட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, மறுபடியும் காலையில் 2-4 ஃப்ளைட் இருக்கும். இதுதான் வந்துட்டு அவுரங்காபாத் ஏர்போர்ட்டோட டெய்லி சினாரியோ. ஸோ வெல்கம் டு அவுரங்காபாத் ஏர்போர்ட் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ளைட் ஆக்சுவலாக. ஸோ அவுரங்காபாத் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகணுன்னா ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஏர்போர்ட் விட்டு வெளியில் போனாலே சிட்டியோட மெயின் ரோட். அவுரங்காபாத் ஏர்போர்ட் அப்படின்றது சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியில் போனாலே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஊபர், ஓலா இது கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வெல்கம் டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி அவுரங்காபாத். ஸோ அவுரங்காபாத் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்டேட்டு தான் நம்ம அவுரங்காபாத். மகாராஷ்டிராவில் பார்த்துட்டிங்கன்னா சோலாப்பூர், கொல்ஹாப்பூர், புனே, மும்பை இதெல்லாமே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சிட்டிஸ் தான். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய புத்தர் சிலைகள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சத்ரபதி மகாராஜ் சிவாஜி சிலைலாம் நிறைய பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் அவுரங்காபாத் ஏர்போர்ட்டில் அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ். யூஸ்வலாக யாரெல்லாம் அவுரங்காபாத் ஏர்போர்ட் வராங்களோ கண்டிப்பாக அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ்லாம் பார்க்க வருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அவுரங்காபாத் ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 hours தள்ளி போகணும். டாக்ஸியில் போகிறவங்களே 2 hours ஆகிடும். ஸோ இதுதாங்க நம்ம அவுரங்காபாத் ஏர்போர்ட். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு அவுரங்காபாத் ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப நியர். நீங்கள் வந்துட்டு நடக்கக்கூட தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10 அடி எடுத்து வச்சா போதும், வெளியில் மெயின் ரோடே வந்துடும். உள்ளே வந்துட்டு ஏர்போர்ட் ரொம்ப நல்லாவே செஞ்சு வச்சுருக்காங்க. அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். செம க்ரீனரியாக இருந்தது. லெஃப்ட்டில் டிபார்ச்சர் இருக்கும், ரைட்டில் அரைவல் இருக்கும். ஸோ அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா